அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவும் சுறுசுறுப்பான கலகலன்ட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க. அதெல்லாம் இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் அத்தையோட புடவை ஆடி ஆஃபரில் ரூ. 300 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. புடவை எல்லாம் நல்லா லைட் கலரு சாஃப்டாக டர்க்கி சாரீங்க. செம்மையாக இருந்துச்சு. அத்தை இதில் ப்ளவுஸ் தைக்க வேண்டாமா, ஃபுல் வாயில் எடுத்துறேன், அதில் தச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டரை எடுத்து வந்து கொடுத்தாங்க. இங்கே புடவையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே இந்த ப்ளவுஸை வந்து கட்டி வச்சுட்டு அடுத்தது வந்து கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. திருவிழா சிஸ்டர் இந்த வாரத்தில் தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நேராக கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அக்காட்ட கட்டிங் வாங்கி இதை கடையிலே தைச்சிட்டேங்க. குயிக்காக தைச்சிட்டேன். காலையில் எடுத்தேன், மதியத்துக்குள்ளேயே முடிச்சுட்டேன். ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா ஒரு நாள் பூரா ஒரு ப்ளவுஸு தைச்ச கதையில் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன். இது ஆஃப்டர்நூன் 12:30க்கெலாம் முடிச்சுட்டேங்க. காலையில் போயிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதோட ப்ளவுஸில் இது மாதிரி டிசைன் போடுற வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கையிலே சின்ன சின்ன எம்ப்ராய்டிங் போட்டுருவேன். நீடியில் வச்சு ஆரி ஒர்க்லாம் குட்டி குட்டியாக பண்ணுவேங்க. சிஸ்டர் வந்து எனக்கு சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது ஒன்று பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் டிசைனாக கேட்டாங்க. எம்ப்ராய்டிங் கொண்டு போய் கொடுத்து பண்ணிட்டு வாங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. கடையில் கொண்டு போய் கேட்டேன், 850 சொன்னாங்க. சேரீயோட ரேட்டே 350 தான் சிஸ்டர். அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த சாரியோட கலர் வர மாதிரி எனக்கு கழுத்துக்கு மட்டும் போதும் அப்படின்னாங்க. நான் யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாடல் சென்ட் பண்ணேன். ஓகே சிஸ்டர், எனக்கு இது மாதிரி எனக்கு பாசி நீங்கள் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு சாரிக்கு மேட்சாக பாசி வீட்டில் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அந்த பாசியை தான் கோர்த்துட்ருக்கோம். நார்மல் நீடியில் டபுள் லேயர் நூல் போட்டு முடிச்சு போட்டு ஒரு பாசி விட்டு அதே இடத்துல வெளியில் எடுத்துட்டு ஒரு 6 பாசி ரவுண்டாக கோர்த்துக்கலாங்க. இது வஜ்ஜுக்குட்டி தான் வீடியோ எடுத்தாங்க. அதான் லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த பாசி ஒன்று ஒன்றா விட்டு கோக்கிறதுக்கு தாங்க நேரம் ஆச்சு. மற்றபடி பொருளோட காசுலாம் ரொம்ப கம்மி தான். நம்மளோட ஹார்டு ஒர்க்கு உழைப்பு தான் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கும் ஏன்னா அவங்க டிசைன் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. லைட்டாக கேட்ட மாதிரி இந்த ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. கடைசியாக இது நான் போட்டு முடிக்க மணி ஒரு 12:30 ஆயிடுச்சு. வேலையெல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்தேன். முன்னாடி ஃப்ரெண்டுக்கும் ஒரு லேயர் போட்டேங்க. இப்போ ஃபைனலாக ப்ளவுஸ்க்கு போட்டு முடிச்சுட்டேன். இந்த லைட்டாக சூரியகாந்தி ஃப்ளவர் டிசைன் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க அப்பா காலையில் 6 மணி வேலைக்கே போயிட்டாங்க. நீ சப்பாத்தி செஞ்சு எனக்கும் கூட வேலை செய்கிற தம்பிங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துரு, டிஃபனும் லஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறக்க பறக்க எந்திரிச்சு சமையல்லாம் பண்ணிவிட்டு தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் எப்பவும் போல் என்னோடய டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க அப்பா கரெக்டாக ஒரு 12 மணி போல் வந்திருந்தார். வந்து அவர் லஞ்ச் எடுத்துகிட்டு அவங்க குடுகுடுன்னு வேலைக்கு ஓடிட்டாங்க. அப்படி தாங்க அன்றைக்கி ரொம்ப சூப்பராக சுறுசுறுப்பாக போச்சு. அப்புறம் வந்து டிவி எடுத்திருந்தோம் இல்லைங்க, டிவியை வந்து கம்பெனிலேருந்து மாட்டுறதுக்கு ஆள் தாட்டி விட்டாங்க. டிவியை மாட்டிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு சாமி பாட்டை ஓப்பன் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் கேவிஎம் லைஃப் ஸ்டைல் அடிங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சர்ச் பண்ணாங்க. நம்ம வீடியோவும் வந்துச்சு. அதை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தம். இப்போ டிவியில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. எங்கள் மாமா வீட்டில் வாங்கியிருந்தாங்க. அப்போ தான் தெரியும் டிவியில் யூடியூப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. டிவியில் நம்ம சேனலை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. என்னடா வீட்டுக்குள்ளே முகமூடிலாம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, எலி ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணிருச்சு. இது வந்து என்னோடய கல்யாண பீரோங்க. நிறையா வீடு மாற்றினனால மாத்திர வீடு பூரா 3rd ஃப்ளோர் 2nd ஃப்ளோரும் இருந்தனால மாடியில் ஏற்றி ஏற்றி இறக்கி பீரோ வந்து நல்லா நஞ்சிருச்சு. இதில் கால் வந்து சொல்லவே வேண்டாம், ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருச்சு. அதில் வந்து எலி வந்து குடியேறிடுச்சுங்க. சொல்லவே வேண்டாம், குடியேறினதும் இல்லாமல் எலி வந்து அதிலேயே இதாகிருச்சுங்க. அது என்ன பண்ணிருச்சுன்னா ஃபுல்லாக வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. திரும்ப எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே திரும்ப எலி எப்படியும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம், ஓப்பனில் இருக்கனால திரும்ப எலி வந்துருங்கிறனால பீரோவோட கால் அதுவே வந்து எங்கள் வீட்டுக்காரு அந்த மிஷின்லாம் வச்சுருக்காங்க இங்கே, அந்த பிளேடை வச்சு அறுத்து எடுத்துருவோம் பீரோவோட காலை அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மிஷினெல்லாம் வீட்டிலே இருந்துச்சுங்க. சரி, பீரோவோட காலும் வந்து ரொம்ப போயிருச்சா, அதுங்கி ஒதுங்கி போய் கிடந்துச்சு. அதில் தான் வச்சிட்ருந்தோம். இந்த எலி போயிட்டு அதில் பேப்பரு குப்பை மண் எல்லாத்தையும் போய் சிக்கவும் வச்சிருது. க்ளீன் பண்ணுற வீடு தான், இவ்வளோ டஸ்ட்டு இருக்குங்கிறது இந்த பீரோ காலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரின்ட்டு அதெல்லாம் அறுத்து இந்த காலை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கம்ஃபர்ட்டு போட்டு பீரோவை பூரா நல்லா கம கமன்ட்டு எல்லாம் கழுவி விட்டாச்சுங்க.
அது ஃபுல்லாக எல்லாம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே விட்டா நல்லாவே இருக்காது அப்படிங்கிறனால, எல்லாரும் பீரோவுக்குள்ள காசு, பணம், நகை நட்டு வச்சு பார்த்துருப்பீங்க. எங்க வீட்டு பீரோவுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எங்களோட மேரேஜுக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து டைம் இருந்தனால, அவங்க அப்பா ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கவிதைலாம் சொல்லுவாங்க. அத அப்படியே எழுதிலாம் வச்சேனாங்க. அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ட்ட குடுத்தாங்க. அத பத்திரமா பீரோக்குள்ள நான் எடுத்து வச்சிருந்தேங்க. அந்த காதலுக்கு பரிசா கிடைச்சது தான் வஜ்ஜுக்குட்டி. வஜ்ஜுக்குட்டியோட ஃபர்ஸ்ட்டு பிறந்த உடனே போட்ட சட்டைங்க. மெமரீஸா இருக்கணுங்கிறனால எடுத்து வச்சிருக்கேன். நெறைய சட்டை இருந்துச்சு. அதில எங்க நாத்தனார் பசங்களுக்கு, அண்ணன் பசங்களுக்கு, ஏன்னா பொறந்த குழந்தைங்களுக்கு இப்படி போட்டா நல்லதுன்னு சொல்லவும் அந்த சட்டையெல்லாம் குடுத்துட்டேங்க. அப்புறம் பாபாவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இது கல்யாண கேசெட்டு அதெல்லாம் பீரோக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு தம்பியோட சர்டிஃபிகேட்டுங்க. அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வாங்கினனால அதோட இது, அதுக்கப்புறம் கேவிஎம் அப்படிங்கிற மாரி தம்பி அந்த பத்தி குச்சியில் அது செஞ்சுருந்தாங்க. அப்புறம் தம்பியோட மெடல்லாம் இது எல்லாமே தொங்க விடாமல் எல்லாம் பீரோவுக்குள்ள அப்படியே சேஃப்டி பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்கு வந்துரலாம். துணியெல்லாம் துவைச்சு ஊற வச்சதெல்லாம் துவைச்சிட்டேங்க. பீரோ துணியெல்லாம் வந்து நல்லா சர்ஃப் பவுட்ரு போட்டு அலாசி கம்போர்ட்டு போட்டு அலாசிட்டு இருக்கும்போது மணி 2 மணி ஆச்சு. ஹஸ்பண்ட் பாதி, நான் பாதி. ஆளுக்கு கொஞ்சம் நெஞ்சமா பிரிச்சுக்கிட்டோம். ஒரு பீரோவே துவைச்சு அலாசி காய போடணும்னா நினச்சி பார்த்தாவே தலை சுத்துது. எனக்கு இப்போ எடிட் பண்ணும்போதே அவ்வளோ வேலை பயங்கரமாக பெண்டை கழட்டிருச்சு. என்னோடய புடவை கவுண்டிங் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. 35 புடவை. இது கம்மியாக அதிகமானு தெரியாது. இந்த 10 வருஷம் இப்போ 11வது வருஷம் வரப்போகுதுங்க. இத்தனை வருஷத்தில் சேர்த்தன புடவை தான் இதெல்லாம். இதில் வந்து நிறையா மெமரிஸான புடவை தான் நிறையா இருக்குது. முக்கால்வாசி ப்ளவுஸ் எல்லாம் நானே ஸ்டிச் பண்ணது. ப்ளவுஸ் பூரா அவங்க துணி டக்குன்னு அலாசி எல்லாம் பேண்ட்டு காய போட்டு சட்டை வந்து தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குங்க. காலையில் வந்து 1 பை 1 தான் காய போட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். இன்னும் தான் வந்து 2 நாளாக காய போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த இளம் வெயிலுக்கு சட்டை பூரா ஒரு கொடியில் போட்டுட்டு அப்புறம் ப்ளவுஸ்லாம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா விட்டுருச்சுங்க. அதனால் ஆஸ்பரா சீட்டுக்குள்ளே உள்ளே போட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டேன். 2 நாளாக நீங்கள் சாவகாசமாக காயுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஃபஸ்ட்டு புடவையெல்லாம் காய போட்டுட்டு கம்ப்ளீட்டாக அந்த கொடி வந்து புடவைக்கு சரியாக இருந்துச்சுங்க. காய போட்டு அப்படியே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா கலர் கலராக இருந்துச்சு. இது நான் புடவை போடுற நேரம் நல்லா இளம் வெயில், அதுக்கப்புறம் மோடம் போட்டுகிட்டே இருந்துச்சுங்க. மழை வேற பெஞ்சிட்டே இருந்துச்சு. காயப்போட உள்ளே எடுக்க இதே வேலையவே 2 நாளாக பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து என்னோட நர்ஸ் கோட்டுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இது வந்து சென்னை சில்கில் வாங்கினேன் கரூரில். ₹550 வாங்கி நல்லா டக் பிடிச்சிருந்தேன். அப்போ இந்த கோட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அடிக்கடி வச்சுட்டு எடுத்து காமிச்சிட்ருப்பேன் நான். அப்புறம் வீட்டில் தான் இருந்தேங்க. வேலைக்கு லீவ் போட்டுட்டேன். ஏன்னா இவ்வளோ வேலையை வச்சு நம்ம வேலைக்கு போனால் வேலையும் செய்ய முடியாது அப்படின்ட்டு வீட்டில் இருந்தனால வெல்லம் பச்சரிசிலாம் இருக்கும். பால் கொழுக்கட்டை செஞ்சு நானும் வச்சுக்கிட்டே சாப்பிட்ருந்தோங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்தாங்க கொடுத்துட்டு, அப்புறம் இந்த புடவையெல்லாம் மடித்து பீரோவில் பூரா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மலையே சதைச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது லிஸ்ட்டில் இல்லாத வேலை, எதிர்பாராத வேலை. இதனால் நான் வேலைக்கே போகலை. அப்புறம் சரின்ட்டுங்க இன்னொரு ஸ்டோரி நடந்துச்சு. இது வந்து சாமியோட சாரீங்க. குலதெய்வம் கோயிலோட அத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீ கட்டிக்கம்மா அப்படிங்கிற மாதிரி. கல்யாண நாள் வரனால சரி நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சா கல்யாண நாள் அன்னைக்கு அம்மனோட புடவையை கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒரு வீ நெக் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணேங்க. மிஷின் வந்து நல்லா மக்கர் பண்ணுச்சு. ஏன்னா மொத்தமான துணிலாம் அடிக்கவே கூடாது. ஆனால் நான் அதை தான் பண்ணிகிட்ருப்பேன். அந்த பிளேடு ஏற்கனவே போச்சு. அதை வச்சுட்டு தான் உப்பேற்றிட்டு இருந்தேன். நானும் எவ்வளவோ நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்காரும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. நானும் மிஷின் லிப்பேரு தொடச்சேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பையும் அந்த ஃபால்ட்டு வந்து எனக்கு தீரவே இல்லை. சரி நான் ஒரு 5-6 டைம் அட்டன் பண்ணேங்க. அப்புறம் சரியாகலை. சரி கடையிலே கொண்டு போய் கொடுத்துர்லான்னு கடையில் கொண்டு போய் கொடுத்தா பிளேடு உள்ளே இருக்கிறது எல்லாமே போயிருச்சுமா, ₹500 ஆகும் அப்படின்னாங்க. மெட்டீரியல் ₹300, கழட்டி மாட்டுறதுக்கு ₹200 சரி ஆனால் ₹50 ₹100 குறைங்க அப்படின்னே. ₹50 குறைச்சாங்க. அப்புறம் ₹450 கொடுத்து மிஷினை வாங்கிட்டு வந்தேங்க. அதை மாற்றின பிளேடு பூரா நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. புதுசு பூரா மாட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த கிராஸ் பீஸ் அடிக்கும் போது இந்த வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கும் போதெல்லாம் மடித்து வைக்கிறோமாங்க. சின்ன மிஷினுக்கு அதுக்கும் ஏகபோகம் 7ஆம் பொருத்தம் வைக்கவே முடியாது. அப்படியும் மெனக்கட்டு ஒரு தையெல்லாம் விட்டு கையில் கோக்குற மாதிரி கோப்பேன். அதனாலவே நிறையா ப்ளவுஸ் தைக்கிறப்ப நிறையா ப்ளவுஸ்க்கு காயம்லாம் வருங்க. அந்த சின்ன மிஷினில் நம்ம மல்லு கட்டி அடிக்கிறனால இந்த ப்ளவுஸில் என்ன பண்ணிட்டேனாங்க, இங்கெல்லாம் ஜாயின் பண்ணிடுறது. கடையில்
கொண்டு போயிட்டு கிராஸ் பீஸும் வி பட்டி கொக்கி பட்டிலாம் வச்சுட்டு வந்துடுறேன். இது ஒரு பாட்டிமா ப்ளவுஸ் தான். சாரீலே வரதுலே தச்சு கொடுத்துறமா அப்படின்னாங்க. அவங்களது 2 தச்சுட்டு அப்புறம் கடைசியாக என்னோடய ப்ளவுஸையும் ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. பின்னாடி நாட்டெல்லாம் வச்சு இந்த ப்ளூ கலர் சாரீ வித்து பிங்க் கலர் ப்ளவுஸ் தாங்க. இப்போ ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டெலிவரி கொடுக்க வேண்டியதும் அப்படியே எடுத்து வச்சுட்டு என்னோடய புடவையும் எடுத்து வச்சாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.